திக்பலம் குறையும் பொழுது, சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெறுகிறார். துலா லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல மகர லக்னத்துல இருக்கும் பொழுது திக்பலம் பெற்று ஜாதகரே கொஞ்சம் நல்ல ஒரு தன்மை உள்ள நல்ல ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சனாக வருவார். குரு பார்வை பெறும் பொழுது இன்னுமே அதிகமாக பெறுகிறது. ஸோ இதுதான் சுக்கிரனோட முக்கியத்துவம் துலா லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனியும் புதனும். ஏன்னா சனியும் புதனும் நல்லாக இருந்து விட்டாலே போதும். சனி திசை புதன் திசை துலா லக்னம் துலா ராசிக்காரர்களுக்கு வந்துட்டா போதும். வாழ்க்கையில் மேன்மை பெறுவோம், வாழ்க்கையில டெவலப்மெண்ட் இருக்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த தசாபுக்திகள்ல நல்லாவே வரக்கூடிய ஜாதகர் வந்து பலன் அணிவிக்கக்கூடிய நல்ல கர்மாவை கரைக்கக்கூடிய சாதகமான வாழ்க்கை சூழ்நிலையை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க. ஏன்னா சனியும் புதனும் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியமான கிரகங்கள். லக்னாதிபதி ராசியாதிபதி சுக்கிரனுக்கு மிக பிடித்த நண்பர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது சனி வந்து ஆட்சி பலம் பெற்றாலும் குரு பார்வை சுக்கிரனின் தாக்கங்கள் பௌர்ணமி சந்திரனின் தாக்கங்கள் இருப்பது மிகவும் சிறப்பு. திருட்பலம் என்று சொல்லுவோம். சுப கிரகத்தின் தாக்கம் இருக்கும் பொழுது திருட்பலம் பெறுகிறார். சுபகிரகத்தின் தாக்கம் இல்லாமல் ராகு செவ்வாய் போன்ற பாவ கிரகத்தின் தாக்கங்கள் வரும்பொழுது பாவத்துவம் அடைகிறார். ஸோ அப்படிங்கிறப்போ சனி திசை நடந்தாலும் அவ்வளவு சிறப்பா இருக்காது, ராஜயோக திசை வேலை செய்யாது. ஸோ யோகங்கள் இருந்தாலும் அந்த யோகத்தை யூஸ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஜாதகர் வந்து வெற்றி அடைய முடியாத ஒரு அமைப்பு வந்துடும். ஸோ உங்களோட துலாலக்னம் துளாராசியில பிறந்தவங்களுக்கு சனி எப்படி இருக்காருன்னு பார்த்துக்குங்க. அதே சமயத்துல ராசியிலேயே இருந்தா உச்சம் பெறுகிறார், அதுவும் நல்லதுதான், தப்பு இல்லை. ஆனால் குரு பார்வை சுக்கிரன் பார்வை சுப பார்வை பெற வேண்டும். அதே சமயத்துல மேஷத்துல இருந்தாலும் நீச்சமா போனாலும் சுபத்துவம் இருக்கும் பட்சத்தில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாவத்துவமா இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது நல்ல பலனும். புதனும் பார்த்தீங்கன்னா குறிப்பா செவ்வாயோட சேராமல் ராகுவோட சேராமல் கேதுவோட சேராமல் சனி சேர்ந்தாலும் கொஞ்சம் தவறு தான், பட் அவ்வளோ தவறு இல்லை, 50% பாதிப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும்.